சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக தலைமை அலுவலகத்திற்கு தாவேக தலைவர் விஜய் செல்ல இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. ஆட்சி அமைக்க ஆதரவு கோரி விசிக தலைவர் திருமாவளவனை விஜய் நேரில் சந்திக்க உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். ஆட்சி அமைக்க ஆதரவு கோரி விசிக தலைவர் திருமாவளவனை விஜய் நேரில் சந்திக்க உள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவையாக இருக்கிறது. குறிப்பாக நேற்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருந்து 4 எம்எல்ஏக்கள் அவர்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகத்தில் கொடுத்திருந்தார்கள். அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பில் அவருடைய ஆதரவும் கிடைக்கும் என்கின்ற வகையிலே தமிழக வெற்றி கழகத்தினர் நேற்று காத்திருந்தனர். ஆனால் இன்றுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவருடைய நிலைப்பாட்டை அறிவிக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரைக்கும் நேற்று கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டம் என்பது நடந்தது. உயர்நிலை குழுவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் இணையவழி வாயிலாக ஒரு ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். அதன் பிறகு திருமாவளவன் அங்கிருந்து புறப்பட்டு சென்று பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களையும் அவர் சந்தித்ததாகவும் சில தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தது. இன்று காலை திருமாவளவன் அவருடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதாக நேற்று காலையிலேயே அவர் அறிவித்திருந்தார். இந்நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் திருமாவளவனை நேரில் சந்திப்பதற்கு தயாராகி வருவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. திருமாவளவன் எங்கு இருக்கிறார், அவர் கட்சி அலுவலகத்திற்கு வந்தால் அவர் அங்கு வந்து சந்திப்பதற்கு விஜய் தயாராக இருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவு என்கின்ற நிலைப்பாட்டில் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு உறுதியாகி இருப்பதாகவும் சில வட்டாரங்கள் சொல்லுகின்றனர். ஆனால் திருமாவளவன் அதிகாரப்பூர்வமாக இந்த 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை கொடுக்கிறாரா என்பது குறித்தான அந்த தகவல் என்பது தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் அசோக் நகரில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் அலுவலகமாக இருக்கக்கூடிய அந்த விசிகாவுடைய தலைமை அலுவலகத்தில் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக விசிகா அலுவலகத்தில் காவல்துறையுடைய பாதுகாப்பு அதிகமாக இருக்காது. 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது இங்கு பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். விஜய் திருமாவளவனை சந்தித்து நேரில் ஆதரவு கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அல்லது திருமாவளவன் இங்கு கட்சி அலுவலகத்துக்கு வந்ததன் பிறகாக விஜய் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன் அந்த செய்தியாளர் சந்திப்புக்கான ஏற்பாடுகள் என்பது தற்போது அசோக் நகரில் இருக்கக்கூடிய விசிக தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.